என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகள் எனக்காக வைத்திருக்கிறீர்கள் அப்பா என்று என்னை நீ கேட்கும்போது உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கையான நிகழ்வுதான். ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது, அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் என்னுடைய வழிகாட்டுதல் உனக்கு புரியும். உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது. அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டி கிடக்கின்றது. வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தரும். நீ நீயாக இரு, யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது நீ அனுபவித்து வரும் வாழ்க்கையும் சரி, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். எப்பொழுதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரமில்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும் கண்மணி. உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னையே தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? தேவையற்ற குழப்பங்களால் உன்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொள்கின்றாய். இதனால் அதிக வருத்தத்துடன் காணப்படுகின்றாய். உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். சற்று பொறுத்திரு. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலைகளை நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். எனவே பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள். நீ எதிர்த்து போராடும் போதே உன்னுடைய பிரச்சனைகள் பொடி பொடியாகிவிடும். ஏனென்றால் உன்னுடைய போராட்டத்தில் உனக்கு பின்னால் நின்றிருப்பவன் உன்னுடைய அப்பா. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? ஏன் பயப்படுகின்றாய்? என் பிள்ளை எப்போதும் பயப்படக்கூடாது. நான் துணை இருக்கும்போது எந்த அச்சமும் உன்மேல் இருக்கக்கூடாது. நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்வேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கலங்காதே. நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் என்னுடைய திருவிளையாடல். விரைவில் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வாய். ஏனென்றால் நீ நல்லவற்றை மட்டுமே நாடும் என் செல்ல பிள்ளை. என் ஆசீர்வாதங்களை பெற்ற அதிர்ஷ்டசாலி பிள்ளை. எனக்கு நீ நல்ல பிள்ளையாக நடந்து வரும்போதே ஒரு தகப்பனாக நான் செய்ய வேண்டிய அத்தனை நல்லவற்றையும் நான் செய்து முடிப்பேன். நீ சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களுடனும் எந்த மனக்குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதை பார்ப்பதே இந்த தகப்பனின் ஆசை. அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து முடிப்பேன். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது தீவிரமான நம்பிக்கையும் கொஞ்ச பொறுமையும் மட்டுமே. நீ அமைதியாக மட்டுமே இரு. உனக்கு அதிக அளவு ஆனந்தத்தை அளிப்பது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் என்னை வந்து இத்தனை பேர் காயப்படுத்துகிறார்கள்? எல்லோரும் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனம். இன்று உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என்னுடைய மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். உன்னை காயப்படுத்தியவர்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள் என்ற காரண காரியத்தை ஆராயாதே. அவர்களுக்கு அதை அனுபவித்துதான் பார்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. ஆம் மகளே, நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை கட்டாயம் உண்டு. நன்மை செய்தால் நன்மையும், தீமை செய்தால் தீமையும் விளையும்.
உனக்கு தீமை செய்தவர்களை நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்களின் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர்களுடைய வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் உனக்கு காயம் கொடுப்பவர்களையும் பற்றி நினைத்து கூட பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி, அதை மட்டும் செய். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானமாக கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் உள் மனதிற்கு தெரியும் யார் உன்னை வெறுக்கிறார்கள், யார் உன்னை நேசிக்கிறார்கள் என்று. உன்னை வெறுப்பவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அது மிகவும் வலியை கொடுக்கும். அவர்களை என் கையில் ஒப்படைத்து விடு. அவர்களுக்கான தண்டனையை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதையும் வெளியில் காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி. உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவிடாதே. மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில், அவர்கள் புரிந்து கொள்ளும் பாஷையில் நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது? ஏன் அனைவரும் என் வாழ்வில் வந்து என்னை காயப்படுத்துகின்றனர்? மற்றவர்கள் செய்யும் தவறு, துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை? ஏன் என்னை மட்டும் அனைவரும் குற்றவாளியாக பார்க்கின்றார்கள்? அவர்களின் தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியவில்லையா? என் வாழ்வில் நடப்பது எது உண்மை, எது பொய் என்பதை தெரியாமல் உன் வாழ்வில் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் விதி. உன்னுடைய வாழ்வை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கே. உன்னை வெறுப்பவர்களை பற்றி நீ யோசி. உன்னை வெறுப்பவர்களின் கஷ்டத்தை நினைத்து நீ வருந்து, அவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எனும் மூச்சை நீ சுவாசி. அதை கொண்டு நீ மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரியான நீ மட்டும்தான் அதை சுவாசிக்க முடியும். என் குழந்தை நீ. அதனால்தான் உன்னை ஒரு வடிவமாக மாற்றுவதற்காக உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை வெறுப்பவர்கள் எத்தனை வழியில் உன்னை விமர்சித்துக் கொண்டிருந்தாலும், கண்டனம் செய்தாலோ, அவர்களை எதிர்த்து அவர்களின் மனம் புண்படும்படி எந்த வார்த்தையும் விட்டுவிடாதே. பொறுமையுடன் அமைதியாயிரு. உன் மனதை கஷ்டப்படுத்தி ரணப்படுத்திய உன்னுடைய தோல்விகளும் சில வழிகளும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அதை கண்டு மனம் கலங்காதே. அதற்காக கண்ணீர் விடாதே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கின்றது. நீ பட்ட அவமானங்களும், நீ வடித்த கண்ணீரும், நீ உன் வாழ்க்கையில் பெற்ற பட்டங்கள். உன்னை வெறுத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உனக்குள் வெற்றி என்கின்ற தீபத்தை நிச்சயமாக நான் ஏற்றுவேன். உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். உன்னை வெற்றி பாதையில் நான் பயணிக்க வைப்பேன். நம்பிக்கை